வணக்கம் குழந்தைங்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரொம்ப சுவாரஸ்யமான நாட்டுப்புற கதையை பத்தி பார்க்க போறோம். ஒரு புத்திசாலியான ஹீரோ, ரொம்ப கர்வம் பிடிச்ச ஒரு அரசன், அப்புறம் ஒரு ஸ்பெஷலான கழுதை. இவங்கள பத்தின கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல ஒரு சாதாரண கழுதையால நாட்டிலேயே ரொம்ப பெரிய அறிஞர்களை தோற்கடிக்க முடியுமா? என்ன குழந்தைகளே, யோசிச்சு பாருங்க, இது நிஜமாவே சாத்தியமா? இந்த விறுவிறுப்பான கதையில அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? முதல்ல நம்ம கதையோட வில்லனை பத்தி பாப்போம். உலகமெல்லாம் புகழ்பெற்ற மரியாதை ராமனை பார்த்து பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஒரே பொறாம. அவரை எப்படியாவது தன்னோட அரசவைக்கு வரவழைச்சு, அவர் ஒன்னும் பெரிய ஞானி கிடையாது, அவர் வெறும் முட்டாள்னு ஊருக்கு நிரூபிக்கணும்னு ரகசியமா ஒரு திட்டம் போட்டான். அந்த அரசன் எவ்வளவு திமிரா ஒரு கடிதம் எழுதுறான் தெரியுமா? உங்க நாட்டுல வேணா நீங்க பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஆனா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கழுதையோட அறிவுதான் இருக்குன்னு எங்க அறிஞர்கள் நிரூபிப்பாங்க அப்படின்னு எழுதி அனுப்புனான். இது மரியாதை ராமனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் பாத்தீங்களா? இந்த அவமானமான கடிதத்துக்கு மரியாதை ராமன் எப்படி பதிலடி கொடுத்தாருன்னு பாருங்க. முதல்ல இது ஒரு சதுன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட பயப்படாம அரண்மனைக்கு போக முடிவு பண்ணினார். அது மட்டும் இல்லாம அரசன் தன்னை கழுதைன்னு கிண்டல் பண்ணதால நிஜமாவே ஒரு கழுதைய தன்னோட கூட்டிக்கிட்டு போனார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையில பட்டு விரிச்ச சபையில ஒரு கழுதை நிக்கிறத. அரண்மனைக்குள்ள போன ராமன், எனக்கு பக்கத்துல ஏன் கழுதைக்கும் ஒரு நாற்காலி கொடுத்தாதான் நான் உட்காருவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சார். இத கேட்டதுமே அங்கிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே ராமன் காட்டின அந்த அசாத்தியமான தன்னம்பிக்கைதான். அரசரும் அறிஞர்களும் ஏன் கழுதைக்கு இடம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ ராமன் ரொம்ப கூலா, என்னுடைய அறிவே இந்த கழுதைகிட்ட தான் இருக்கு அப்படின்னு கேலியா பதில் சொன்னார். இப்போ ஆட்டம் ஆரம்பம். இதுதான் முதல் சோதனை. உயர்ந்த வியர்வை. அறிஞர்களுக்கும் மரியாதை ராமனுக்கும் இடையிலான போட்டி இப்போ தொடங்குது. சபையில இருந்த ஒரு கர்வம் பிடிச்ச அறிஞர் எழுந்து நின்னார். இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தது எது அப்படின்னு ரொம்ப கடினமான ஒரு புதிரை போட்டார். எல்லாரும் என்ன சொல்றதுன்னு திகச்சு போய் நின்னப்போ ராமன் ரொம்ப அமைதியா, இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தது ஏன் கழுதையோட வியர்வைதான் அப்படின்னு சட்டுன்னு பதில் சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் எல்லாரும் தங்களோட சொந்த லாபத்துக்காக மட்டுமே உழைச்சி வியர்வை சிந்துறாங்க. ஆனா என்னோட கழுதை மத்தவங்களுக்காக எந்த பலனும் எதிர்பார்க்காம உழைச்சு வியர்க்குது. அந்த சுயநலமில்லாத உழைப்ப நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு ராமன் கேட்டார். அந்த அறிஞரால ஒண்ணுமே பேச முடியல. தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டார். ஒரு அறிஞர் தோத்ததும் மத்த அறிஞர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சு. இப்போ 2வது சோதனை, நிலவை எடை போடுதல். இது இன்னும் பரபரப்பா இருக்க போகுது. இன்னொரு அறிஞர் எழுந்து ராமன எப்படியாவது சிக்க வைக்கணுங்கிற எண்ணத்துல, சரி நிலவோட எடை என்ன சொல்லு பாப்போம் அப்படின்னு ஒரு சாத்தியமே இல்லாத கேள்வியை கேட்டார். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ராமன் தன்னோட அபாரமான மூளைய பயன்படுத்தி, ராத்திரி நேரத்துல என் கழுதையோட நிழலுக்கு என்ன எடையோ அதுதான் நிலவோட எடை அப்படின்னு ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்தார். உடனே அந்த அறிஞர், எங்கே கழுதையோட நிழலை எடை போட்டு காட்டு அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமன், நீங்க தராசோட ஒரு தட்டுல நிலவ வைங்க, நான் இன்னொரு தட்டுல கழுதையோட நிழல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். முடியாத ஒரு கேள்விக்கு இன்னொரு முடியாத செயலை கொண்டே எவ்வளவு சாமர்த்தியமா ராமன் பதிலடி கொடுத்துட்டார் பாத்தீங்களா? இப்போ நாம ரொம்ப ஆபத்தான 3வது சோதனைக்கு வந்துட்டோம். உண்மையான ஆட்சியாளர். எப்படியாவது அரசருக்கு ராமன் மேல கோபத்தை ஏற்படுத்தணும்னு அறிஞர்கள் திட்டமிடுறாங்க. அந்த தந்திரமான அறிஞர், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டார். அரசர் இருக்கிற சபையில வேற யாரையாவது சிறந்த ஆட்சியாளர்னு சொன்னா அரசருக்கு நிச்சயமா கோபம் வரும் இல்லையா? சபையே அமைதியாயிடுச்சு. ராமன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா தன்னோட கழுதைய பார்த்து கை காட்டினார். அரசரை விட ஒரு கழுதைதான் சிறந்த ஆட்சியாளர்னு சொன்னதும் சபையில இருந்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா ராமன் சொன்னதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மத்தவங்கள அடக்கி ஆள்றது உண்மையான ஆட்சி கிடையாது. தன்னைத்தானே கட்டுப்படுத்தி ஆள்றதுதான் உண்மையான சிறந்த ஆட்சின்னு ராமன் விளக்குனார். குழந்தைங்களே, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில தூக்கம் வரும்போது படுக்கையை விட்டு எழமாட்டேன்னு அடம் பிடிப்பீங்க இல்லையா? அது போலவே கழுதைக்கு கால் வலிச்சு கீழே உக்காந்துடுச்சுன்னா எந்த பெரிய அரசன் நினைச்சாலும் அதை வலுக்கட்டாயமா எழுப்ப முடியாது. அது தன்னைத்தானே ஆட்சி செய்யுது. அதுவா நினைச்சா மட்டுமே எழுந்து நடக்கும்னு ராமன் ரொம்ப அழகா விளக்கினார். ஒரு அறிஞர்கள் சபையையும்
அவங்களோட கர்வம் பிடிச்ச அரசரையும் முட்டாளாக்க ராமனுக்கு தேவைப்பட்டது வெறும் ஒன்னே ஒண்ணுதான். அது ஒரு சாதாரண கழுத. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கிட்ட அற்புதமான பாடங்களை இப்போ சுருக்கமா பாப்போம். சுயநலமில்லாத உழைப்பே ரொம்ப உயர்ந்தது. எவ்வளவு கடினமான கேள்வியா இருந்தாலும் அத அறிவாலும் சாதுரியத்தாலும் வெல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேல மத்தவங்கள ஆள்றதை விட தன்னைத்தானே ஆள்றதுதான் உண்மையான பலம். இப்போ அந்த அரசருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை புரிஞ்சுது. தான் ராமனை அவமானப்படுத்த நினைச்சு அனுப்புன கழுதை அப்படிங்கிற வார்த்தையையே ராமன் ஒரு ஆயுதமா பயன்படுத்தி ஒவ்வொரு கேள்விக்கும் கழுதைய முன்னிறுத்தி அவங்க எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டாருன்னு அரசர் உணர்ந்துகிட்டாரு. ஆனா என்ன ஆச்சரியம்! அரசருக்கு ராமன் மேல கோபம் வர்றதுக்கு பதிலா அவரோட அறிவாற்றல பார்த்து மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அரசர் தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். ராமனுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்து அவரை ரொம்ப மரியாதையோட அவரோட நாட்டுக்கு வழி அனுப்பி வைத்தார். இதுதான் புத்திசாலித்தனத்தோட வெற்றி. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த முறை யாராவது உங்களோட திறமைய சந்தேகப்பட்டா உங்களோட அறிவாற்றலையும் சாதுரியத்தையும் பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பீங்க? இது நிச்சயமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில சந்திப்போம்.